நமஸ்காரம். பொதுவாக உபன்யாசம் என்றால் 2 மணி நேரம். சரி, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவோம், 1.5 மணி நேரம். இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், 1 மணி நேரம். ஆனால் இப்போது இருக்கும் கால நெருக்கடியில் 15 நிமிஷத்தில் சொன்னால் பரவாயில்லை. அதுவும் அவரவர் வீட்டில் இருந்தபடியே ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இதிலெல்லாம் பார்க்க ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அதிலெல்லாம் நிறைய நாம் விரல் வலிக்க தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். ஷார்ட்டாக இருக்கிறபடியால ஷார்ட்டாக இருக்க வேண்டும், பேரதவன் இருக்கணும். ஆனால் ஒரு சந்தேகம் வந்தது. 1 மணி நேரம் கேட்டு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் அதை ஷார்ட்டாக சொல்லு, சுருக்கமாக சொல்லலாம். அதுக்குன்னு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் சொல்லி அது புரிந்து விடுமா? ஏதோ ஒரு சென்சேஷனலாக, இம்பல்சிவாக அப்படி வேணா ஒன்று பேசலாமே தவிர சடக்கென பேசினதாக இருக்கலாம். புரியுமா, ஆழமான அர்த்தங்கள் தெரியுமானால் அப்படியெல்லாம் இருக்காது. அதுவும் அதை பார்ப்பதற்குள்ளாகவே நம்முடைய கட்டை விரல் தள்ளி விடுகிறதே, இருக்காது. சரி, ஒருவேளை இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இப்பதான் உண்டா? பழங்காலத்தில் எதுவாக இருந்தாலும் பெரியதாகத்தான் இருக்குமா என்று தேடி பார்த்தால் வியப்பாய வியப்பு. ஆழ்வாரே பாசுரத்தில் வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனைன்னு பாடுகிறார். பெருமானே ரொம்ப வியப்பு, ஆச்சரியம். யாராக இருந்தாலும் வாய் பிளந்துதானே அவரை பார்க்க வேண்டும். அவரே வியப்பென்றால் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அதைவிட வியப்பு. எங்கெங்கு விரித்துரைக்க வேண்டுமோ சொல்லுவார்கள், எங்கு சுருக்க வேண்டுமோ சொல்லுவார்கள். ஆழ்வார் பாட்டில் 8 வரி பாடல் உண்டு, 6 வரி பாடல்கள் உள்ளன, 4 வரி பாடல் உண்டு, 2 வரி பாடல்கள். திருவாய்மொழியிலேயே 2 வரி பாடல்களாக சில இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கலாம். அதில் ஆச்சரியம், நொடி என்னும் சொல். பாட்டே 2 வரி பாட்டு அப்படின்னா ரொம்ப சுருக்கம்னு தெரிகிறது. நொடிப்பொழுதில் பாடினேன், நொடிப்பொழுதில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற பொருளோடு அந்த சுருக்கமான பாட்டில் பாடியிருக்கிறார். அதை பார்த்த உடனே தோணித்து, அது எப்படி இந்த சின்னதான பாட்டில இருந்து அர்த்தத்தை எல்லாம் சொல்லிவிட முடியுமா, புரிய வைக்க முடியுமானால் ஆழ்வார்களால் முடியும். நாம 1.5 நிமிஷத்துக்குள்ள சொல்லுவதற்கு நமக்கு என்ன யோகம் இருக்கிறதா, பலம் இருக்கிறதா, கண்ணால் பார்க்கிற கட்டாட்சிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? இதெல்லாம் நம்மிடத்தில் இல்லை. ஆனா அவர்களிடத்தில் பெருமானுடைய பலமும் பக்தியும் பூர்ணமாக இருந்தன. அவர்கள் பாடவே வேண்டாம், பார்த்தாலே போதும். ஆனால் தாராளமா 2 வரி பாட்டிலேயே எல்லா அர்த்தங்களையும் விளங்க வைத்து விடுகிறார். ஒரு 2 இடம் மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பாட்டில் சொல்றார், கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் கொடியா அடு புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே. அழகிய வடிவை உடையவன் மாதவ பெருமான், கொடியாவடு புள்ளுயர்த்த, துவஜஸ்தம்பமாகவும் கருடனை கொண்டிருக்கிறார், வாகனமாகவும் கருடனை கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பெருமான் திருவடிகளை பற்றினால் தீய வினைகள் கடிவார், நம்ம ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் ஒழிப்பார். எவ்வளவு நேரத்தில் போக்குவார்? நான் அனாதி காலமாக சேர்த்து வைத்திருக்கிறேன். அவருக்கு ஒரு 100 ஆண்டுகளாவது ஆகாதா? 10 ஆண்டுகள், ஓராண்டாவது ஆகாதா? ஆகாதாம். நொடியாரும் அளவைக்கண், நொடிப்பொழுதுக்குள்ளே, அப்படி கை சொடக்கிற நேரத்துக்குள்ளே, கண்ணிமைக்கிற நேரத்துக்குள் எல்லாவற்றையும் களைந்து விடுகிறார் என்று பாடியிருக்கிறார். அப்ப நொடி என்பது பாட்டிலேயே வந்திருக்கிறது. அவ்வளவு ஷார்ட்ஸ், அதுக்காக சொல்ல வந்தேன். எவ்வளவு சுருக்கமாக இருக்க வேண்டும்? பெருமான் காலத்தாலே மிகச் சுருங்கின காலத்தில் நம் பாபங்களை போக்குகிறார். அப்படி போக்குகிறார்னு சொல்ல வந்த ஆழ்வார் அதை 8 வரியாக பாடாமல் 6 வரி 4 வரிகளாக பாடாமல் 2 வரியில் பாடினார். ஆழ்வார் பாட்டு நொடி 2 வரி பாட்டு தானே. சொல்லும்
பாட்டு பாடுவதற்குள்ளாகவே முடிஞ்சு போய்விடும். அந்த பாட்டை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே நொடிப்பொழுதில் நம் பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும். இதை விட எங்கேயாவது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல முடியுமா? பாக்கி இருக்கிற இடத்துல எல்லாம் ஷார்ட்ஸ் நிறைய வரலாம், அதுல இருந்து என்ன பொருள் விளங்கும்? பொருள் விளங்கா உருண்டையாக இருக்கும். ஆனால் ஆழ்வார் பாசுரம் அப்படியா? ஒவ்வொன்றும் மணி, ரத்னம், மாணிக்கம், முத்து, பரமபோக்கியமான சக்கர பொங்கல். இன்னொரு இடமும் கூறுகிறேன். நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி 1010 அடியார் கருள் பேரே. நெடியான் பெருமான், நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன். அந்த பெருமானுடைய அனுகிரகத்தை எப்போதும் பெற்றிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வார். அவர் பாடினது நொடி 1010. அப்படின்னா சொன்ன சொல்லான 10ன்னு பொருள். அல்லது அதே நொடின்னு இங்கு பொருள் வைத்துக் கொண்டால் நிமிஷ போதில பாடிவிட்டேன். ஏன் அதை நொடி 1000ன்னு சொல்றாருன்னா, மற்ற பாட்டுகளை போல இது 8 வரி பாடல் இல்லையே, சுருக்கமான பாட்டு. கண்ணன் கடலினை நன்னும் மணமுடையே எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே. 10 5 திருவாய்மொழி அதன் கடைசியில தான் சொல்லுகிறார், நொடி 1010 அடியார் கருள் வேறே. சட்டென்று அடியார்களுக்கு அருளை பெற்றுக் கொடுக்கும். அதனால் தான் சொல்ல வந்தேன், அருள் சட்டென்றும் கிடைக்கும். பாக்கி இடத்துலலாம் ஒரு நிமிஷத்தை ரீல பார்த்தாலாம் ஒன்னும் புரியாது. ஆனா ஆழ்வார் பாசுரத்தில் 8 வரி பாடல் என்ன பலத்தை கொடுக்குமோ, 2 வரி பாடல்கள் அதே பலத்தை மிக விரைவில் கொடுக்கின்றன. அதனால பார்த்த உடனே தோன்றித்து, இதை விடுத்து மற்றொன்றில் எதற்கு ஆசை வைக்க வேண்டும்? நொடியிலே ஆழ்வார் அடிகளை பற்றுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.